நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டிலில் படுக்கிறாங்க. என்ன மாதிரி கட்டில்? கயிறு, பேரிச்சி மரத்தோட இலை இருக்குல்ல, அதை சுருட்டி கயிறு மாதிரி கட்டி அந்த கைத்து கட்டில் படுத்திருக்காங்க. டைரெக்டாக படுத்திருக்காங்க. உமர்லியம் வந்து பார்த்துட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு, பாரசீக ரோமாபுரி மன்னர்லாம் எப்படி இருக்கான், நீங்கள் ஏங்க இந்த கயிறில் படுத்துட்ருக்கிறீங்க? எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அப்படியே உடம்புல செக்குடு அப்படியே பதிஞ்சு கிடக்கு. முதுகில் அப்படியே ரெட்டாக அப்படியே பதிஞ்சு கிடக்கு. ஏன் இப்படி படுத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, நான் வழிப்போக்கன், இந்த வழியாக உலக வழியாக நான் அப்படி போகிறேன். எனக்கு இந்த துனியாவோட என்ன தொடர்பு? ஏன் தெரியுமா? இந்த டைலாக் அடித்ததுனால தான். இந்த டைலாக் எல்லாம் சொல்ல வச்சான்ல, நான் எந்த ஃபாய்தாக்காகவும் இந்த கொள்கை எடுத்து சொல்லலைன்ட்டு. நான் பாட்டுக்கு இங்கே ஒரு மெத்தை போட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, இப்போ என்ஜாய் பண்ணுற பார்த்தியா நீயே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேமிலி. அதே மாதிரி தான் அலிகளான வாழ்ந்தாங்க, அதே மாதிரி தான் ஹசன் வாழ்ந்தாங்க, அதே மாதிரி தான் ஹுசைன் வாழ்ந்தாங்க. அவங்க ஃபேமிலியே என்ஜாய் பண்ணதே கிடையாது. எந்த கூலியும் நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறேன், நான் அல்லாஹ்ட்டருந்து ஃப்ரீயாக வாங்கினேன், அல்லாஹ்ட்ட உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். எனக்கு எந்த கூலியும் வேண்டாம். அல்லாஹ் 20% ஒதுக்கியிருக்கான், அது கூட எனக்கு வேண்டாம், அது கூட எனக்கு வேண்டாம்.